வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணி டியர் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்பர்கள் கொடுத்தாங்க, என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, இதில் நமக்கு இந்த நம்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 8716 இது வந்து 1 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதே மாதிரி 26902 சரிங்களா. அதே மாதிரி 635 95 சரிங்களா. இதுதான் அடிக்கப்பட்ட நம்பரு. நம்ம 6 மணிக்கு எப்படி கொடுத்தோம், 8 மணிக்கு எப்படி கொடுத்தோம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் 02க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். 02 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும், நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். நம்ம கொடுத்த நம்பரு என்ன கொடுத்தோம், 02. அதே மாதிரி என்ன அடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு, 02 தான் நம்ம கொடுத்தோம். 20 902 இது அடித்தாங்க சரிங்களா. 6 மணிக்கு நம்ம கொடுத்ததில் 6ஆம் நம்பரும் 2 நான் சொல்லியே கொடுத்தேன். ஆல் போர்டில் 2 நம்பருமே கட்டாயமாக வரும்னு கொடுத்தோம், வந்துருந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம்னா 959 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி தான் 59 தான் நம்ம கொடுத்தோம். அதில் நமக்கு இன்னும் அடிக்கப்பட்ட நம்பர் 595 சரிங்களா. இதுதான் அடிக்கப்பட்ட நம்பர். சூப்பரான வின்னிங். இந்த 2 ட்ராவுமே நம்ம அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம், நல்ல வின்னிங் தான் சரிங்களா. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து 1 மணியுடைய ட்ரா நாளைக்கு 1 மணிக்கு, அதாவது 9/6/2024 1 மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, மேபி என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம சொன்னோம் அதாவது ஒரு சில நம்பர்கள் பேஸ் பண்ணி ஆடுவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த 2 ட்ரா, அதாவது ஒரே டைமில் 2 ட்ராவுக்கும் ரிசல்ட்டில் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அதை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம், கண்டிப்பாக வின்னிங் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் நம்ம சொல்லும்போது அதை நீங்கள் அப்படியே கேட்சப் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுங்க. நம்ம 6 மணிக்கு தான் சொன்னோம், 02ங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றது கொடுத்தோம். அதே மாதிரி ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக என்ன மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து 6 மணிக்கே கொடுத்தது நமக்கு சூப்பராக வின்னிங் கொடுத்தோம். 6 மணிக்கு இந்த 02 கொடுத்தோம். அதே மாதிரி 95ங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 மணிக்கு எதிர்பார்த்தோம். அது ரெண்டுமே அடிச்சிருந்தாங்க. அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். ஆனால் எனக்கு இந்த 9 நம்பர் வந்து நமக்கு 2 டைம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இதில் வந்து 02 தான் காமிச்சது தவிர 9 நம்பர் காமிக்கல. ஆனால் அடுத்த ட்ராவில் நமக்கு 5-9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருச்சு. அது அந்த மாதிரி 2 நம்பர் தான் நமக்கு காமிக்குது. அது பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக நமக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு மறுபடியும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு திரும்ப ஏ போர்டு பேஸாகவே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பரும் 1ஆம் நம்பர் தான் அடித்தாங்க, 160ன்னு அடித்தாங்க. அதை பேஸாக வச்சு மறுபடியும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். மேபி 5க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்குறது நீங்கள் அப்படியே வைக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். வர்றதுனால தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்க. இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம். அது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பருக்கு பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்ன பட்சத்தில் தான் எனக்கு 9 நம்பர் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. 9 நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 1க்கு 9 அப்படிங்கிற கணக்கில் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1க்கு 9 தானே ஆடியிருந்தாங்க. அந்த கணக்கு நமக்கு அப்படியே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும்ல. நேற்றைய கணக்கில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி பார்க்காதீங்க. அதாவது நீங்கள் இது 1 மணி ரிசல்ட்டாக பாருங்கள். 1 மணி ரிசல்ட்டுக்கு கீழே என்ன வரணும், 9 நம்பர் தான் வரும். ஏன்னா இன்றைக்கி 6 மணி ரிசல்ட்டுக்கு 9 நம்பர் வந்துருச்சு இல்லையா. அப்போ நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 மணி ரிசல்ட்டை மட்டுமே கணக்கு வச்சு பாருங்கள், 1க்கு 9ங்கிற நம்பர் அடிக்குவாங்க. அப்போ நாளைக்கு 1 மணி ஷோ தான் அடிப்பாங்க. நாளைக்கு 1 மணி ஷோ தான் எனக்கு பக்கத்தில் வரணும். 1 மணி ஷோ கணக்கு வச்சிங்கன்னா நமக்கு 1க்கு 9ங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து ஒரு 9 நம்பர் எடுத்து மறுபடியும் ஏ போர்டில் கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 1ஆம் நம்பர் 9 நம்பர் கொடுக்குறோம். பேசிக்காக ரெண்டுமே நம்ம கணக்கில் வர்றதுனால கொடுக்குறோம். இருக்குதான்னு தான் பாருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி வருது, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. திரும்ப 2ஆம் நம்பர் வரும். எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9க்கு 2ங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. அது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்ப்பீங்களா, அதுக்கு தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெரிய நம்பர் வந்தால் சின்ன நம்பர் வருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி சின்ன நம்பர் வந்தால் மேக்ஸிமம் பெரிய நம்பர் தான் வரும். அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எப்போயுமே பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க.
ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே மேட்ச் ஆகிடும். அது இப்போ அப்படி தான் நம்ம 6 மணிக்கு கொடுத்தோம். 6 மணிக்கு கொடுக்கும்போது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து நமக்கு சொல்லும்போதே 0-2க்கான வாய்ப்பு எனக்கு அதிகபட்சமாக இருக்கும். நம்ம என்ன 9 நம்பர் கொடுக்கல, 4 நம்பர் கொடுத்தோம். அந்த கணக்கு அப்படி மாறி வந்துருச்சு. ஆனால் 9 இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 5-9 தான் கொடுத்துருக்கோம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அடித்த நம்பர் வந்து 9-5-9ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் நம்ம ஆர்டர்லேயே கண்டிப்பாக வரும்னு காமிச்சிது. சரிங்களா, அது மாதிரி காமிக்குது. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. அது என்ன மாதிரி நம்பர்கள். அதே மாதிரி எனக்கு சி போர்டில் வந்து ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 128 அப்படிங்கிற மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு இது இருக்கான்னு 928 128 அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுலேயும் ஒரு சில நம்பர்கள் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். சரிங்களா, இதில் வந்து அதாவது 128 அப்படின்னு வரணும். அப்படின்னா 928 அப்படிங்கிற நம்பர் முதல் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 0க்கான வாய்ப்பு பி போர்டில் கிடைக்கும். எப்படின்னா உங்களுக்கு 9க்கு 0 ஆடுனாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி, அதாவது 9லேருந்து நேராக போய் 2ஆம் நம்பரில் நிற்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது நம்பரை மாற்றி ஆடுறாங்க, அதே மாதிரி ஃபார்மேட்டு மாற்றி ஆடுறாங்க அப்படின்னா 0 தான் வரும். சரிங்களா, போர்டு வைஸாக ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டில் ஏதாவது ஒன்று மாற்றி ஆடினாங்க அப்படின்னா 0 தான் வரணும். அப்படி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே அப்படி தான் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 0க்கு 9 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட். அதே கணக்கு திரும்ப ஆடினாங்கன்னா அதே பேஸில் வந்து ஆடி, இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்க, எத்தனாவது ஸ்லாட்டில் ஆடுறாங்கிறத பொறுத்தது நமக்கு மாறுமே தவிர அப்படி தகுந்த மாதிரி வரும். அதே மாதிரி டைஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா. அதே மாதிரி நமக்கு சி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 6ஆம் நம்பர் வரணும். ஏன் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா நமக்கு 9ஆம் நம்பர் பேசிக்காக வந்தாலே 6ஆம் நம்பரும் கூடவே சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அடித்தாங்கன்னா ஒன்று இப்படி அடிக்கலாம் இல்லையா, 160 நேற்று அடித்தாங்க இல்லையா. நேற்று என்ன அடித்தாங்க, 160 அடிச்சிட்டாங்க. அதாவது 160ன்னு அடித்தாங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், 106ங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். இப்போ வந்தால் 106ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 128 இல்லைன்னா 928 அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கும் இங்கே அடிக்கப்பட்ட 599க்கு எவ்வளவு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் அப்படியே எழுதுனா கூட உங்களுக்கு ஒரு ரிசல்ட் மாதிரியே காமிக்கும். 128. சரிங்களா, அடுத்தது வந்து 906 இப்படி வந்தாலும் கூட ஆச்சரியப்படக்கில்லை. இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு பேசிக்காக 28 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. 28 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதாவது 28 19 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பேசிக்காக 28 91 19 இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகுது. 18 12 இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு, அதாவது நீங்கள் மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஆடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பரான ஒரு வின்னிங் நாளைக்கு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.